Hello friends, welcome to Mock to Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம இன்னைய நாளோட ஒரு முக்கியமான ஒரு 10 இந்து எடிட்டோரியல்ல இருந்து ஒரு 10 வெக்கப்ஸ் வார்த்தையை தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதே அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இது. பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். இந்த டெய்லி 10 இந்து வெக்கப்ஸ் வந்து லாஸ்ட் 1 மந்த்தாக கொடுத்துட்டு வரோம். ஸோ எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேலிஸ்ட் அப்படின்னா டெய்லி 10 இந்து எடிட்டோரியல் வேக்காப்ஸ். இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே இதில் இருக்குது. சரியா, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக எல்லா மந்தோட வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் தான் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் அதாவது ஃபஸ்ட் டைம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க, இன்னும் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல, இல்லைனா அப்கமிங் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பிகினருக்கான ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் மாதிரி. ஸோ ஏ டு இசட் எல்லா ரீசனிங்லேருந்து எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி வந்து ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு டாபிக், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலாசம் இருக்குது, சிலாசமில் பேசிக் கான்செப்ட்னு இருக்கும். இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து அந்த கொஷினே சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சில ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அதுமாரி பசிலுக்கு இருக்கும், சீட்டிங் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்த சீரிஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ரீசனிங் பிகினர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்துட்டீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சு 1 இயரோ 2 இயரோ ஆகிப்போச்சு. இந்த சீரிஸ் எதுக்கு அப்படின்னா கேட்டகரி, அதாவது சர்க்குலர் சீட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஒரு சீரிஸ் மாதிரி இது. ஸோ அரௌண்ட் ஒரு 15 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ண போகிறோம். 15 வீடியோவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் கொஷின்ஸாக சால்வ் பண்ண வைப்போம். ஸோ ஒரு 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 வீடியோலையும் ஒரு 3 கொஷினோ 4 கொஷின் எடுத்துகிட்டு வருவேன். 3மே வேறு வேறு கேட்டகரியில் இருக்கும், வேறு வேறு அப்ரோச்சில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்கள், நானும் சால்வ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 15 இருக்கும். நீங்கள் இதை சால்வ் பண்ணி பார்க்குறீங்க, இந்த சீரிஸ் ஃபுல்லாக முடிக்கிறீங்க அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸாமில் என்ன மாதிரி கேட்டகரியிலேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கான ஒரு சீரீஸாக இந்த சீரீஸ். சரி, ஓகே. இந்த சீரீஸ் மட்டும் கிடையாது, இப்போ அடுத்தது இங்கிலீஷ் முடிக்க போகிறோம். ஸோ சீக்கிரத்தில் அப்லோட் ஆகிடும், அந்த வீடியோஸும் அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் கான்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, கான்ஸோட ஃபவுண்டேஷனல் கோர்ஸும் அப்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைய நாளோட மொதல் வார்த்தை என்ன அப்படின்னா ரிலாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலாக்டன்ஸ் அப்படின்றது அப்ஜெக்ஷன். இப்போ வந்து இந்த இமேஜை பாருங்களேன். இந்த இமேஜ்லேருந்து இந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறத வந்து பிடிக்கல. ஸோ நம்மளும் அப்படி தானே, சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதே நம்மளுக்கும் பிடிக்காது, அழுவோம். அதே மாதிரி தான் ரிலக்டன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் சொல்கிறது தான் ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே வருது அப்படின்னா நவுன் கீழே வரும். ஆண்டனிம் வந்து ஈகர்னஸ் அண்ட் தமிழ் மீனிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், தயக்கம் அப்படின்றத தமிழ் மீனிங். நெக்ஸ்ட் அடுத்த வார்த்தை ஸ்ட்ரைடன்ட் அப்படின்றது ஆஷா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாம் வந்து ஜெர்ரி கிட்ட ரொம்ப கோவமாக பார்த்துட்டு இருக்கு, ரொம்ப கோவமாக ஜெர்ரியை பார்த்துட்டு இருக்கு. ஸோ நம்மளால மறக்க முடியாத கேரக்டர்ஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி அப்படின்றது முக்கியமாக 90s கிட்ஸால கண்டிப்பாக மறக்க முடியாத கேரக்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரைடன்ட் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து ஆஷ் அண்ட் ஆண்டனிம் வந்து சாஃப்ட். ஓகே, ஆஷுக்கும் ஆண்டனிம் என்ன தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். தமிழ் மீனிங் கண்டிப்பாக கடுமை, கோவமாக பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கன்சர்ட்டிங் அப்படின்றது அடுத்த வார்த்தை. டிஸ்கன்சர்ட்டிங் அப்படின்றது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ அட்ஜெக்டிவ்ல வருது அப்படின்னா இது என்னன்னா டிஸ்டர்ப் பண்ணுறது, ஒரு விஷயம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றது தான் இந்த இந்த வார்த்தை டிஸ்கன்சர்ட்டிங். ஓகேவா? ஸோ நம்மள வந்து ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது கரெக்டாக. ஸோ கம்ஃபோர்ட்டிங். ஸோ டிஸ்டர்பிங், ஒரு விஷயம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, பட் இன்னொரு விஷயம் அதுக்கு ஆண்டனிம் என்னவா இருக்கும், கம்ஃபோர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இதோட தமிழ் அர்த்தம். குழப்பம் அப்படின்றத இதோட தமிழ் அர்த்தம். அடுத்த வார்த்தை லிட்டிகேஷன் அப்படின்றாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன்ல வரும். சினானிம் வந்து கேஸ். ஓகே, வழக்கு போடுறது தான் லிட்டிகேஷன் அப்படின்றாங்க. ஸோ மேக்ஸிமம் இது வந்து கோர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கோர்ட் சைடில் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை இந்த வார்த்தை. அடுத்தது அட்வர்சரி. அட்வர்சரி அப்படின்றது என்னோட எனிமியை தான் நான் வந்து அட்வர்சரி அப்படின்னு சொல்லுவேன். சரியா, எனிமி அப்படின்றது. இதுக்கப்புறம் எந்த வார்த்தை தான் உங்களுக்கு இன்னொரு வார்த்தை என்ன, எனிமின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு வார்த்தை எந்த வார்த்தை ஞாபகம் வரணும் அப்படின்னா அட்வர்சரி அப்படின்றது தான், அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வரணும். ஸோ அட்வர்சரி அப்படின்னா எனிமி, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன்ல வரும். ஆண்டனிம் வந்து ஃப்ரெண்ட். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வார்த்தை எனிமிக்கு போல நீங்கள் மேக்ஸிமம் இதுக்கப்புறம் அட்வர்சரி கூட யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்தது அவர்ஸ். அடுத்த வார்த்தை வந்து அவர்ஸ். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து அப்போஸ்டு. ஸோ அப்போஸ்டு, இங்கே வந்து ஒருத்தர் வந்து அவரோட ஃபுட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஊரில் இது நம்மளுக்குலாம் மேக்ஸிமம் கீரை சாப்பிட பிடிக்காது, அப்படி இல்லைனா பாகக்காய் சாப்பிட பிடிக்காது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்தாலே என்னடா இது சாப்பிடவே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் போகலாம். அதுதான் எனக்கு காரக்குழம்பு பார்த்தா பிடிக்காது, அதே மாதிரி தான். ஸோ அவர்ஸ் அப்படின்றது அப்போஸ்டு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது இன்க்ளிமெண்ட் அப்படின்றது ஆஷ், ஒரு விஷயத்த வந்து கோவமா
ரொம்ப கொந்தளிச்சு போய் கத்தி சொல்றத தான் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரான வார்த்தை. ஸோ இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கொந்தளிப்பு ரொம்ப கோவத்துல பிபி பிரஷர் அதிகமாகவே ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா, நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? இன்க்ரிமெண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழ வருது அப்படின்னா, அட்ஜெக்டிவ்ல வரும். ஆன்டோனிம் வந்து கைண்ட் என்னது கொந்தளிப்பான. தமிழ் மீனிங் வந்து கொந்தளிப்பான. ஸோ அடுத்த வார்த்தை ஒரு சூப்பரான வார்த்தை. ஃபெயின் அப்படின்றாங்க. ஸோ போலி அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஃபேக் ஃபெயின். ஸோ இது ஒரு சூப்பரான அர்த்த வார்த்தை. இன்னையோட நாளோட ஒரு சூப்பரான வார்த்தை அப்படின்னா ஃபெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபெயின் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து எதுல வரும் அப்படின்னா வேர்ப்ல வரும். சினானிம் வந்து ஃபேக், ஆன்டோனிம் வந்து ரியல் அண்ட் தமிழ் மீனிங் வந்து போலி. ஸோ ஃபெயின் அப்படின்றது ஃபேக். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அவரோட முகத்துல வந்து ஒரு போலி முகத்திரைய போட்டுக்கிறாரு. ஸோ மேக்சிமம் வந்து எப்படி சொல்றது? நிறைய மக்கள் இங்க அப்படிதானே. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரு தெரியாத இன்னொரு ஃபேஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து இந்த இமேஜ் வந்து அதை மீன் பண்ணுது. பட் வார்த்தை வந்து ஃபெயின் அப்படின்றது ஃபேக். ஓகே. நெக்ஸ்ட் சோஜன் அப்படின்றது விசிட். ஒரு இடத்த வந்து நம்ம விசிட் பண்றது வந்து சோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுன் கீழே வருது. தமிழ் மீனிங் வந்து தங்குதல். ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டே பண்றத வந்து மீன் பண்றாங்க. சரி, ஓகே. ஆன்டோனிம் வந்து லீவ். கண்டிப்பா அது லீவா தான் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்த விசிட் பண்றதுக்கும் அதோட ஆப்போசிட் என்னவா தான் இருக்கும்? லீவா தான் இருக்கும். அடுத்த வார்த்தை டர்மாயில் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுன்ல வரும். இது வந்து டர்மாயில் அப்படின்றது கன்ஃபியூஷன். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன் அப்படின்றதுக்கு இன்னொரு புது வார்த்தை என்ன அப்படின்னா டர்மாயில். ஓகேவா? கன்ஃபியூஷன் அப்படின்றது குழப்பம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ குழப்பத்துக்கு இன்னொரு வேர்டு டர்மாயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைய கண்டென்ட் வந்து 10 வேர்ட்ஸ் வந்து அதில் வந்து ஒரு சூப்பரான 2-3 வார்த்தையும் பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நின்றுக்கும் நம்புறேன். இந்த 10 வார்த்தையும் மைண்டில் நிறுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இமேஜை வச்சு மைண்டில் நிறுத்திக்கோங்க. ரொம்ப எப்படி சொல்றது? மறக்காது. ஸோ நம்ம ஒரு விஷயத்த வந்து இமேஜ் ஓரியன்டடா படிக்கக்குள்ள டக்குன்னு மறக்காது. அதுக்கான சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஸோ டெய்லியுமே குடுத்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 மந்த்தா நம்ம வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் விடாம நம்ம டெய்லியுமே குடுத்துட்டுருக்கோம். சரியா? ஸோ ஒரு நாள் விட்டுட்டு நாங்க ஒரு நாள் வீடியோ போட்டுட்டு 2 நாள் வீடியோ போடாம 4வது நாள் வந்து இந்த ரீசன், அந்த ரீசன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வீடியோஸ் குடுத்துருவோம். ஸோ டெய்லியுமே இந்த வீடியோஸ்ன்றது வரும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அஷ்யூரன்ஸ் தரேன். ஸோ கன்டினியூஸா இந்த வீடியோ வந்துட்டுருக்கும். அதனால உங்களோட சப்போர்ட்டுமே எங்களுக்கு தேவை. ஸோ ஏன்னா இதோட அனாலிசிஸ் பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து அதாவது இந்த பிளேலிஸ்டோட இந்த டெய்லி 10 பிளேலிஸ்டோட அனாலிசிஸ் பார்க்குறேன். நெறைய பேர் பார்க்குறீங்கப்பா. அரௌண்ட் ஏகப்பட்ட சரியான சப்போர்ட் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கே எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. ஓகேவா? நெறைய சப்போர்ட் தரீங்க. பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம, இன்னும் மத்த பிளேலிஸ்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் போய் பார்க்காம, இந்த பிளேலிஸ்ட்ல அதிக வெயிட்டேஜ் குடுத்துட்டுருக்கீங்க. ஸோ மத்த பிளேலிஸ்ட்டும் இருக்கு. நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல மெயின்ஸ் லெவல் வீடியோ எல்லா வீடியோவுமே கொண்டு வரப்போறோம். சரியா? ஸோ அதுக்கான எல்லாத்துக்குமே டைம் ஆகும்ல. ஒன் பை ஒன்னா தான் எடுத்துட்டு வர முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரோம். கண்டிப்பா எல்லா வீடியோவும் குடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ஒர்க் போயிட்டுருக்கு. பேங்க் எக்ஸாமோட குவான்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா அதோட வீடியோ நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுவோம். அதனால நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் நீங்களும் ஜாயின் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனல் நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா? அதில போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அதிலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? சரி. நாளைக்கு இது நான் டெய்லி 10 வீடியோலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கன்டென்ட் வீடியோலயோ கண்டிப்பா நான் வந்து உங்கள சீக்கிரமா பார்க்குறேன். ஸோ தேங்க் யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.